Hello students, welcome to Xylem CBSE channel. Yes, இன்னைக்கு நான் வந்தது 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியிருக்கு. Very important. Okay, because நீங்கள் 10th ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ வந்து 11th கிளாஸ் ஆரம்பிக்க போகுது അല്ലെങ്കിൽ ஆரம்பிச்சிடுச்சுறேன் நினைக்கிறேன். ஸோ உங்கள் முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், நிறைய சேலஞ்சஸ் வரலாம். ஆல்ரெடி நீங்கள் அந்த சேலஞ்சஸ், அந்த கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெளிவான கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ by watching this video you will be able to understand, okay, what are the things நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, என்னென்ன விஷயங்கள் இல்லை, என்னென்ன சேலஞ்சஸ் நமக்கு வரப்போகுது, ஓகே, என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணால் இந்த 11th and 12th நல்லபடியாக டாப்பராக எப்படி முடிக்க முடியும். ஸோ சைலத்தோட இந்த செஷனுக்கு ஐ ஆம் வெல்கம் யூ ஆல். ஓகே, வாங்க எல்லோரும் வாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் இதோட பெனிஃபிட் எடுத்துக்கட்டும். ரெடியா? எஸ். ஸோ த டைட்டில் ஆஃப் த வீடியோ இஸ் ஹவு டு ஸ்டார்ட் கிளாஸ் 11. நாம் எதுவும் பண்ண வேணாம்ல, நம்ம 10th முடிச்சிட்டோம், 11th அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் 11th வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து இன்றைக்கி பேச போகிறது வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். ஓகே, ஸோ 11th சயின்ஸ் ஆப்ஷன் எடுத்தவங்க இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருப்பாங்கல்ல. எஸ், அவங்களோட கனவுன்னு வந்து +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதணும், இல்லாட்டி +2 முடிச்சுட்டு JEE எழுதணும். அந்த மாதிரி ஒரு ஆல் இந்தியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல காலேஜில் செக்யூரான சீட் செக்யூர் பண்ணணும், அந்த கனவு இருப்பாங்க நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நாம் இன்றைக்கி இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, +10th முடிச்சுட்டு 11th வந்திருக்கு. ஸோ இப்போவே நீங்கள் அதுக்காக என்னென்ன பண்ணணும், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, மெயினாக அதுதான். பண்ணக்கூடாத தப்பு நிறைய இருக்குது, அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நாம் இந்த செஷனில் பேச போகிறேன். ஓகே, ரொம்ப குட்டி செஷன் தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 15 minutes இல்லாட்டி 20 minutes தான் இருக்கும். ஓகே, ஸோ யாரும் எங்கேயும் போயிடாதீங்க, நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ், அதே மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், அதே மாதிரி நம்ம +1 +2ஓட போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, ஓகே, எஃபிஷியண்ட்டான டீச்சர்ஸ் வந்து இந்த சேனலில் நடப்புவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் நம்ம வீடியோவை இப்போவே லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் கிளாஸ் 10 ஃப்ரம் கிளாஸ் 10 டு கிளாஸ் 11. ஓகே, 10லிருந்து 11. சார் இது வந்து ரொம்ப ஈஸி சார், நாங்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு தானே இருக்கோம் இல்லை, நம்ம 8th முடிச்சு 9th வந்தோம், 9th முடிச்சு 10th வந்தோம், 10th முடிச்சு 11th போனோம், இதில் என்ன, வாட் இஸ் த பிக் டீல் அப்படின்னு நீங்கள் யாராவது உங்கள் மைண்டில் அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் 8th 9th வர்ற மாதிரியோ 9th 10th வர்ற மாதிரியோ கிடையாது 10th 11th போகிறது. உங்கள் இது வரைக்கும் இல்லை, இனிமேல் நீங்கள் படித்தாலும் சரிதான், உங்கள் லைஃப்பில், உங்கள் அகாடமிக் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன், ஒரு ட்விஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறமும் பார்க்க மாட்டீங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடியும் இருக்காது, அப்புறம் இருக்காது. அகாடமிக் லைஃப்பில் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 10th சிலபஸ், 10th நம்ம படித்த சப்ஜெக்ட்ஸ், அதோட போர்ஷன்ஸ், அது ஜஸ்ட்டு அதே சப்ஜெக்ட் தான் நீங்கள் +1 படிக்க போகிறேன். எஸ், 10th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிச்சிருக்கீங்க. +1லேயும் +2லேயும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி மேத்ஸ் படிக்க போகிறீங்க. பட் த திங் இஸ், நீங்கள் 10th வரைக்கும் இல்லை 10th எல்லாம் படித்தா அந்த ஒரு போர்ஷனோட ஒரு குவான்டிட்டி இருக்குல்ல, அதோட எவ்வளவு மடங்கு அதிகமாக இருக்கும் 11th 12th நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேட். அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும், ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போவே நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கக்கூடாது, அதுக்காக தான் இப்போவே சொல்கிறேன். ஸோ நம்ம 10th வரைக்கும் படிக்கும்போது பண்ண சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? அதில் மெயினாக ஒரு மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறது தான்.
யாரும் இல்லை, எல்லோரும் பண்ணுறது தான். எல்லாரோட லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். மக்கப் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, மெமரைஸ் பண்ணி வைக்கிறது. அதாவது ஒரு டாபிக் படிக்கும்போது அதோட கான்செப்ட் என்னன்னு விளங்காது, தெரியாது, கான்செப்ட் தெரியாது. அதை பற்றி ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்டால் வா பொழந்து இருப்பேன், ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அந்த டெஃபினேஷன் சொல்லுன்னு சொன்னால் மாங்குன்னு அதை சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சொல்கிறது புரியுதா? அப்படியே மக்கப் பண்ணி வச்சுருப்பான். என்ன கான்செப்ட்டு, என்ன டாப்பிக்கு, அதோட முன்னாடி என்ன டாபிக், அதுக்கு அப்புறம் என்ன டாப்பிக்கு, எந்த கனெக்ஷன் தெரியாது. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஸோ அண்ட் ஸோன்னு கேட்டால் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி படிக்கிற வேலை இனிமேல் நடக்காது. அந்த ஸ்டைல் யாருக்காவது இருந்தால் அதை விட்டுக்கோங்க. 11th 12th அந்த அளவுக்கு வாஸ்டான சிலபஸ்ஸு, வேஸ்ட் இல்லை, வாஸ்டான சிலபஸ்ஸு. ஸோ நம்ம மெமரைஸ் பண்ண நினச்சா நமக்கு தாங்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சாப்டரையும் புரிஞ்சு படிக்கணும். இதோட கான்செப்ட் என்ன, இந்த சாப்டரோட டைட்டில், இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக் வருது, அதுக்கு என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, அது ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபீல் பண்ணணும். இல்லாட்டி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸாம் நடக்கும்போது. இப்போவே ஃபீல் பண்ணிக்கோங்க. கிளியராக? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அகாடமிக் ட்ரான்சிஷன் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. கிளியர்? இம்பார்ட்டன்ட் ஆஃப் எ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் 11th 12th. சார் இந்த கதையெல்லாம் நாங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம் சார். 10th எக்ஸாம் ஒரு 10th படிக்கும்போது இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி இல்லைப்பா, அது மாதிரி இல்லை. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பயமுறுத்தலை, ரியாலிட்டி உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே? ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு ஒரு பதில் தான். சில பேர் இருப்பாங்க, அவங்க இப்போ சயின்ஸ் எடுப்பாங்க. ஒரு சயின்ஸ் மட்டும் இல்லை, இப்போ கொமர்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஹியூமனிட்டிஸ் எடுத்தாலும் சரி, எந்த குரூப் எடுத்தாலும் சரி, ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் அவங்களே வளருவாங்க, இல்லை உணருவாங்க, நான் தப்பான ஸ்ட்ரீமில் இருக்கியோ, எனக்கு இந்த ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஒத்துரிமை இல்லை, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் சயின்ஸ் எடுத்ததுதான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அது எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் 10th வரைக்கும் படித்த சயின்ஸு அது மாதிரி இல்லை, இது ரொம்ப டீப்பாக இருக்கேன், ரொம்ப கான்செப்சுவலாக இருக்கேன், எனக்கு இதுக்கு ஒத்து வராது, அந்த மாதிரி நினைப்பேன். ஸோ தப்பான ஸ்ட்ரீமில் இருக்கேன், எனக்கு திருப்பி போய் இன்னொரு குரூப்பில் எடுக்கணும், இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேக் தாட்ஸ் வரும், அதே நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ அது நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது வரக்கூடாது. கிளியரா? புரியுதா? எல்லாருக்கும் இந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை நாம் என்ன பண்ணணும், நீங்கள் 10th வரைக்கும் படிக்கும்போது கிளாஸில் ரொம்ப ஷைன் பண்ணியிருக்கலாம், இல்லை டாப்பராக இருக்கலாம், 95%, 98%, இல்லை 90% எல்லாம் நல்லா எல்லா எக்ஸாம்லேயும் வாங்கியிருக்கலாம். ஆனால் +1 வரும்போது எக்ஸாமில் +1 ஸ்கூலில் அட்டன் பண்ணும்போது எக்ஸாமில் அங்கே டாப்பர் ஆனவன் இங்கே ஒரு ஆவரேஜாக இருப்பான். எஸ், தட் இஸ் அ ஷாக்கிங் திங், ரைட்? ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மார்க் வராது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் மார்க் வரும். 10th நான் ஃபுல் A+, எனக்கு எல்லாம் 100% மார்க் இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸில் இருந்தீங்க, நீங்கள் +1 படித்தா மார்க் வராது. அங்கே உழைச்சதுனால அங்கே மார்க் கிடச்சதா, இங்கே மறுபடியும் உழைக்கணும், அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும். ஏன்னா இங்கே சிலபஸ் அதிகமாக இருக்குது, கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. 10th டாப்பர், 11th ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அது நீங்கள் ஆகக்கூடாது. நீங்கள் 10th டாப்பர், 11th டாப்பர், அப்படி இருக்கணும். ஓகேவா? ரைட். அண்ட் ஓகே, இப்போ நான் ஒரு ஐடியா தந்தேன். இனிமேல் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியிருக்கு, ஆக்சுவலி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்க்கும்போது நம்ம சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸோட 3 ஸ்ட்ரீமும் இருக்குது. ஃபிசிக்ஸ் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி இருக்காங்க, பயாலஜியில் 2 விதமாக இருக்காங்க, பாட்டனி அண்டு ஜுவாலஜி. பிளான்ஸை பொறுத்தது பாட்டனி, அனிமல்ஸை பொறுத்தது ஜுவாலஜி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் இருக்காங்க. ரெடியா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும் அண்ட் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் மேபி ஹிந்தி இல்லாட்டி தமிழ், அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நமக்கு ஃபெமிலியரான பேர் தான். த ஓன்லி திங், பாட்டனி ஜுவாலஜி அந்த பேர் மட்டும் அந்த அளவுக்கு ஃபெமிலியராக இருக்காது. நீங்கள் பயாலஜின்னு மட்டும் படிச்சிருப்பீங்க. 11th வரும்போது அது பிரியுது, பாட்டனி ஜுவாலஜி. கிளியரா? ஸோ நம்ம நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், நீட் எக்ஸாம் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீட் எக்ஸாமில் 180 கொஸ்டின்ஸ் இருக்கும், 180 கொஸ்டின்ஸ். ஓகேவா?
அதில் 45 கொஸ்டின்ஸ் ஜுவாலஜி, 45 பாட்டனி, 45 ஃபிசிக்ஸ், 45 கெமிஸ்ட்ரி. மேத்ஸ் இல்லை. ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 45, பாட்டனியில் 45, ஜுவாலஜியில் 45. அப்போது டோட்டல் 180 கொஸ்டின். 180 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. அப்போ 180 × 4 பண்ணால் நமக்கு டோட்டல் மார்க்கு 720 கிடைக்கும். ஸோ நீட்டோட டோட்டல் மார்க் என்ன? 720. ஓகேவா? கிளியரா? அந்த 720ல் 720யும் வாங்க முடியும். அந்த 720ல் நிறைய பேருக்கு 700க்கு மேலே வாங்க முடியும். ஸோ நீங்கள் அந்த எபோவ் 700 தான் எய்ம் பண்ணணும். அதுக்காக தான் இப்போவே கிளாரிட்டியால் படிக்கணும். போர்டு எக்ஸாமை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணாதீங்க. போர்டு எக்ஸாமும் நல்லா இருக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாமும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான விஷயந்தான், டவுட்டு கேளுங்க. உங்களுக்கு புரியாத விஷயம் நிறைய இருக்கும், மக்கப் பண்ணாதீங்க. டவுட்டு கேளுங்க. டீச்சர் அவைலபிளாக இருக்குல்ல, ஸ்கூலில் கேளுங்க. இல்லை நீங்கள் சைலம் மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன் 11th கோச்சிங்காக, நாங்கள் தலா பேட்ச் இருக்குது, நம்ம தலா பேட்ச் இருக்குது, +1 ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆன்லைனாக தலா பேட்ச் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கும். சைலத்தில் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும், அது எவ்வளவு சில்லியான டவுட்டாக இருந்தாலும் ரொம்ப கிளாரிட்டியாக உங்களுக்கு அது வந்து சொல்லித் தருவாங்க. இல்லாட்டி கூட நீங்கள் ஸ்கூலில் ஆனாலும் சரி டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும். ஓகே, கெட் ஹெல்ப். அதில் என்ன சொல்கிறது, இதுவும் இல்லை, நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நான் டவுட்டு கேட்டால் தப்பாயிடுமா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கேளுங்க. உங்கள் கிளாரிட்டி, நீங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியும். ஓகே, ரைட். ஸோ சம் டிப்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன சொல்கிறாங்க, எ ப்ராப்பர் ஷெட்யூல். இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான், பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால நானும் சொல்கிறேன். எ ப்ராப்பர் ஷெட்யூல் வேணும். எப்படின்னா, இப்போ முதல்ல நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் முன்னாடி இருக்குல்ல 11th, அந்த ஒரு வருஷத்துக்காகவே நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. எத்தனை மாதம் இருப்பீங்க, உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இப்போ வரும் தெரியும்ல, எத்தனை மாதம் இருக்குது அப்படி பாருங்கள். சிபிஎஸ்சியாக இருந்தால் 11th போர்டு எக்ஸாம் இல்லை, 12th தான் போர்டு எக்ஸாம் எழுதுவாங்க. அதனால சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, 11th சரியாக படிக்க மாட்டேன், 11th வந்து அப்படி ஒரு 10th வந்து கஷ்டப்பட்டு படித்தேன் சார், அதனால் 11th ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க, படிச்சிடுங்க. ஓகே, கூடவே படிச்சிடுங்க. 11th நல்லா படிங்க, அப்போ தான் உங்கள் 12th நல்லா இருக்கும். 11th போர்ஷன்ஸோட கண்டினியூஷன் தான் 12th வரும். அதே மாதிரி நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 11th இருந்தும் நிறைய மார்க்கு, ஆல்மோஸ்ட் 50-50. 11th இருந்தும் கேட்பாங்க, 12th இருந்தும் கேட்பாங்க. ஸோ எதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எதையும் நீங்கள் என்ன சொல்கிறது, தேவையான அளவுக்கு எம்ஃபசிஸ் கொடுக்காமல் விட்டுடாதீங்க. 11th சரியாக படிங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஷெட்யூல் வேணும்ல. நமக்கு போர்டு எக்ஸாம் எப்போ வரும் தெரியும். ஸோ நம்ம ரிவிஷன் முடிக்கிறது, எத்தனை வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்க. சும்மா ஒரு ஆனுவல் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அதை விட இம்பார்ட்டண்ட் என்ன தெரியுமா, நம்ம ஷார்ட் டேர்ம் பிளான் தான். ஷார்ட் டேர்ம் பிளான் என்ன தெரியுமா, இப்போது ஒரு ஒன் வீக் ஆக போகுது, 1 வீக் ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, 1 வீக் ஆகுது, என்னென்ன போர்ஷன் முடிஞ்சுது, நான் எல்லாம் படிச்சிருக்கா, ஏதாவது எங்கேயாவது ஸ்கிப் பண்ணியிருக்கா, பேக்லாக்ஸ் இருக்கா, அந்த பேக்லாக்ஸை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது நாளைக்கு என்ன நான் பண்ண போகிறேன். இப்போ நாளைக்கு ஸ்கூலாக இருந்தால், ஒர்க்கிங் டேயாக இருந்தால் ஸ்கூல் இருக்கும்ல, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும், ஸ்கூலில் இருந்து வரும்போது என்னென்ன பண்ணணும், ஸ்கூலில் போயிட்டு நான் என்னென்ன டீச்சர்ஸை பார்க்கணும், எந்தெந்த டவுட்டு கிளியர் பண்ணணும், இது எல்லாத்தையும் அதுக்கு எஸ்டர்டேவே, அதுக்கு முன்னாடி நாளே பிளான் பண்ணிக்கோங்க. யார் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கு இன்றைக்கே பிளான் பண்ணுறாங்களோ அவங்களோட நாளை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நொடியும் எப்படி போகிறேன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதை பற்றியெல்லாம் கேரே பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க. டைம் போகிறது அவங்களுக்கு தெரியாது. டைம் பாஸ் எல்லாமே டைம் பாஸ். அப்படியே அவங்களோட டைமும் பாஸ் ஆகிடும். அவங்க பாஸ் ஆக மாட்டேன், டைம் தான் பாஸ் ஆகும். நீங்கள் பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ டைமை பற்றி எப்பவும் கவனமாக இருங்க, பிளான் பண்ணிவிடுங்க. சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நீங்கள் வந்து இப்போது போர்டு எக்ஸாம் ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், கிளியர் கட்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் தந்துருக்கு, அதுதான் சிலபஸ். அந்த சிலபஸ் முன்னாடி உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, உங்கள் ரூமில் நீங்கள் படிக்கிற அந்த ஹால், நீங்கள் படிக்கிற ரூம் இருந்தால், இல்லை டேபிள் இருந்தால், அந்த பக்கத்தில் அந்த சிலபஸை நீங்கள் ஒட்டிக்கோங்க.
அந்த சிலபஸ் பார்க்கணும். ஒவ்வொரு சாப்டர் எடுத்து படிக்கும்போது அந்த சாப்டர்லேருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சிலபஸ் பார்த்தே படிங்க. நீட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸு இல்லை நிறைய புக்ஸ் எல்லாம் இறங்குவாங்க. அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையே இல்லாத கண்டென்ட் எல்லாம் உள்ளே ஏற்றுவாங்க. புக்ஸை வந்து பெருசாக்குறதுக்கு, இல்லை டீச்சருக்கு என்னென்னா நான் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக. இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரோட அறிவாளித்தனமோ நம்மளோட அறிவாளித்தனமோ அங்கே அளக்கலை. அவங்க வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸ்லேருந்து நீங்கள் படித்தா போதும். வித்தின் த சிலபஸ், அங்கே தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கும் எல்லாமே பண்ண வேண்டியது அந்த சிலபஸுக்குள்ளே. புரியுதா? ஸோ அதனால் எப்போவுமே சிலபஸ் பேஸ்டாக படிங்க. அந்த பழக்கம் இல்லைன்னா அந்த பழக்கம் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்டடி ஸ்மார்ட்லி அப்படின்னா என்ன? ஸ்மார்ட்டாக படிக்கிறது என்ன? நம்ம வந்து இன்னொருத்தனை வந்து பேரண்ட்ஸ், ஓகே பேரண்ட்ஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, என் அப்பா அம்மா எல்லாம் காணணும், அவங்க என்ன பார்க்கணும், நான் வந்து இவ்வளோ நேரம் இருந்து படிக்கிறேன், அதுக்காக படிக்க வேணாம். உங்கள் லைஃப் தான் அது, உங்கள் ஃப்யூச்சர் தான் அது, அதுக்காக தான் அவங்க உழைக்கிறான். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜென்யூனாக இருந்தால் போதும். ஜென்யூனாக இருங்க, ட்ரூவாக இருங்க, யாரையும் சீட் பண்ணிடாதீங்க. முதல்ல உங்களே சீட் பண்ணாதீங்க. பிகாஸ் நமக்கு வந்து மற்றவங்க முன்னாடியெல்லாம் நடிக்கலாம், நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நடிக்க முடியாது. பிகாஸ் நாம் என்ன பண்ணுறோனோ அதோட சரி என்ன அதோட தப்பு என்ன எல்லாமே நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரூவாக இருங்க, சீட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஈவினிங் தான் நல்லா சரியாக படிக்க முடியும் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னா ஈவினிங் இருந்து படிக்க. இல்லை உங்களுக்கு ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து பிக் பண்ண முடியும்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் இருந்து படிங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கும்போது ஒரு வீடியோ நீங்கள் லெக்சர் வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க, இல்லை சைலத்தோட ஆப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுகிற பழக்கம் அது நீங்கள் வளர்த்திக்கோங்க. இல்லை ஸ்கூலில் சாப்டர் போயிட்டுருக்கு, கிளாஸில் இருந்து எழுதுனா டீச்சருக்கு பிடிக்கலைன்னா கூட நீங்கள் வீட்டில் வந்தால் ஓகே இன்றைக்கி டீச்சர் இதை எடுத்தேன், அதை வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி மட்டும் வித்தின் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக புல்லட் பாயிண்ட் மாதிரி குறித்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு ஷார்ட் நோட்ஸு உங்கள் கையில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பிரான்ச். இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்து சொல்லும்போது, பிகாஸ் ஐ எம் a கெமிஸ்ட்ரி டீச்சர், ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஆர்கானிக் இருக்குது, இன்ஆர்கானிக் இருக்குது. இதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நிறைய சாப்டர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஓகே, அதுக்கப்புறம் இக்விலிபிரியம், அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ், ரெடாக்ஸ் ரியாக்ஷன், இந்த மாதிரி சாப்டரில் வரும்போது நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபார்முலா ஷீட்டுன்னு சொல்லி ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எல்லா சாப்டர் 11th-ஓடையும் 12th-ஓடையும் எல்லா சாப்டரோடையும் ஃபார்முலா ஷீட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணால். அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நேம் ரியாக்ஷன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்வர்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செப்பரேட்டாக நோட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இதுக்கெல்லாம் எங்கடா டைம் இருக்குதுன்னு தோணும். ஆனால் நான் வந்து இப்போ முதல்ல இருந்தே சொல்கிறோம், இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, இப்போவே நீங்கள் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வீக்ஸில் அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும். அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் டெய்லி ரொட்டீனாக மாறும். அது பண்ணலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது, அந்த மாதிரி இருக்கும். அது பண்ணிவிட்டு நான் தூங்குறேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த ஹேபிட்டை வளர்த்திக்கோங்க. அது வந்து டெஃபினட்டாக எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். ப்ராப்பர் ஷெட்யூலிங் சொன்னால அதில் வந்து 4 to 5 hours ஆஃப் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நமக்கு டிசைர் இருக்குது, ஓகே ஆசை இருக்குது, இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி நான் ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கேன், நான் இன்றைக்கி இருந்து 4 to 5 hours படிக்கிறேன். ஆனால் நாளைக்கு அந்த மோட்டிவேஷன் கம்மியாகுது, 2 hours தான் படித்தேன், அதுக்கப்புறம் அது வந்து 1 hour ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் 2-3 நாள் நீங்கள் படிக்கவே இல்லை, சுத்தமாக படிக்கலை, அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே இருந்தோ ஒரு மோட்டிவேஷன் வந்தால் மறுபடியும் 4 to 5 hours படிக்கிறேன். இது வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. திஸ் இஸ் நாட் கன்சிஸ்டன்சி. இதில் வந்து ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். 4 hours, ஓகே 5 hours முடியலை சார், 4 hours, ஓகே 4 hours, அது நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள். இது என்னோடய ஸ்டடீஸுக்காக தான். இந்த டைமில் வந்து வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் வந்து அதில் இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் மை ஸ்டடீஸ். ஓகே, ரொம்ப எமர்ஜென்சி கேசஸ் வந்தால் ஓகே டெஃபினெட்லி அதுக்கு வந்து ஜஸ்டிஃபைபிள், ஓகே ரீசன்ஸ் இருக்கலாம். பட் எமர்ஜென்சி இல்லை, இதெல்லாம் நம்ம மனசில் பொறுத்து. ஓகே, எனக்கு அதை விட இதுதான் ப்ரையாரிட்டி, அந்த மாதிரி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் இந்த ஏஜில். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஓகே திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், இப்போ என்னோடய வேலை படிக்கிறது,
மற்றதெல்லாம் பின்ன. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் அந்த வந்து நீங்கள் உங்களையே வந்து என்ன சொல்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த செல்ஃப் கண்ட்ரோலில் நீங்கள் வாழணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ், அதோட அருமை, அதோட ஸ்வீட்னஸ் அது வந்து உங்களுக்கு புரியும். ரெடியா? ஸ்ட்ராங் ஏரியாஸ், வீக் ஏரியாஸ் அது படிக்கும்போது தான் தெரியும். நம்ம படிக்க ஆரம்பித்தா தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட் எனக்கு சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இனி சில சப்ஜெக்ட் இப்போ கெமிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் வந்து சில பேருக்கு ஸ்ட்ராங் ஏரியா, ஆனால் சில பேருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் ஸ்ட்ராங் ஏரியா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ராங் ஏரியா, வீக் ஏரியா அதெல்லாம் வந்து கரெக்டாக தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வீக் ஏரியாஸுக்கு நம்ம அதிகமாக டைம் அலோட் பண்ணி அதை நாம் ஸ்ட்ராங் ஏரியா மாற்றணும். ஸோ முதல்ல ஸ்ட்ராங் ஏரியா, வீக் ஏரியா அனலைஸ் பண்ணுங்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் வீக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங் ஏரியாவாக மாற்றுங்க. அந்த கன்வர்ஷன் நடக்கணும். அப்போ தான் அது ப்ராசஸ், அதுதான் லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, சொன்னது தான் இது. ஃபோக்கஸ் ஆன் சிலபஸ். Okay, then yeah, initial chapters of every subject is follow up of 10th chapter. நீங்கள் 10th நல்லா படித்து நல்லா மார்க் எல்லாம் வாங்கி வந்திருந்தா உங்களுக்கு 11th சாப்டர் 11th இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த மொதல் சாப்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து 10th படித்த சாப்டரோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிங்க் ஆகிறதுக்கு. ஓகே, நீங்கள் 10th இருந்து 11th ஒரு பெரிய டிரான்சிஷன் அது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மேட்சிங் ஆகிறதுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதே மாதிரி 11th கனெக்ஷன் 12th இருக்கும். ஸோ அதுவும் மைண்டில் வச்சு படிங்க. நான் வந்து இங்கே ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணால் அது வந்து ஒரு சாப்டர் இல்லை, இதோட கனெக்ஷன் சாப்டரும் ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு தாட் உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும். எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கிறது? ஹைலி ஃபோக்கஸ்ட் அண்ட் மோட்டிவேட்டட். இந்த மோட்டிவேஷன் ரொம்ப என்ன சொல்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டிவேஷன்னா அது எப்போவுமே வந்து வெளியே இருந்து ஒருத்தன் வந்து சொல்ல மாட்டேன், அது நமக்குள்ளே இருந்து வரணும். செல்ஃப் மோட்டிவேஷன் அது வந்தால் தான் நல்லது. ஓகே, கோர் கான்செப்ட் அதான் சொன்னேன், புரிஞ்சு படிங்க. ஒரு கான்செப்ட் கிடச்சா அந்த கான்செப்டோட ஐடியா என்ன, இதுக்கு எதுக்காக படிக்கிறோம், இதோட கனெக்ஷன் என்ன, இதுக்கு முன்னாடி படித்த டாப்பிக்குக்கும் இந்த டாப்பிக்குக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிற டாப்பிக்குக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு ஒரு செயின் மாதிரி படிங்க. அப்போது வந்து அந்த சாப்டர் வந்து உங்களோட ஈஸி சாப்டராக மாறும். டோன்ட் ட்ரை டு மெமரைஸ். ஓகே, give equal priority of each subject. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு பயாலஜி சூப்பர் சார், பயாலஜியில் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஆனால் ஃபிசிக்ஸில் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட், கெமிஸ்ட்ரியில் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக, சார் நான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஆவரேஜ் சொல்கிறது ரொம்ப மேல். நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப மேல். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகே பரவாயில்ல சார், கெமிஸ்ட்ரி பரவாயில்ல சார், பயாலஜி பரவாயில்ல சார். பட் ஒன்று நீங்கள் எக்ஸல் பண்ணுறன்னா எல்லாத்துலேயும் எக்ஸல் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஒரே டெடிகேட் பண்ணுங்க, விலை கொடுங்க. உங்கள் ஸ்ட்ராங் ஏரியாவில் மட்டும் ஒர்க் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ராங் ஏரியா ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஏரியா தான், அதில் மறுபடியும் ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்கள் வீக் ஏரியாஸ் இருக்குல்ல அதையும் ஸ்ட்ராங் ஏரியா மாற்றுறதான சேலஞ்ச், அந்த சேலஞ்சை நீங்கள் எடுக்கணும். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து தள்ளி இருங்க, விலகி இருங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் சைலம் இன் திஸ் ப்ராசஸ்? நீங்கள் 11th படிக்கிறீங்க அண்ட் சைலம் தமிழ்நாட்டில் வந்து லான்ச் ஆகிருக்கு. கோயம்புத்தூரில் சைலத்தோட ஹைப்ரிட் கேம்பஸ். ஓகே, கேரளாவில் எல்லா இடத்துலையுமே சைலம் இருக்காங்க, கோயம்புத்தூரில் தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அங்கே வந்து உங்கள் சீனியர்ஸ் இப்போது +2 முடிச்சுட்டு நீட்டோட ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே ரிப்பீட்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம், கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக ரெஃபர் பண்ணலாம். சைலம் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்காங்க, அங்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ரெடியா? இப்போ அதே மாதிரி சைலம் கோயம்புத்தூர் வந்து ஆன்லைன் கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது உங்களுக்காக கிளாஸு 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து தலை பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸை சைலம் கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் கோர்ஸ் தான் அது. வந்து நீங்கள் ஆப் மூலமாக சைலத்தோட கிளாஸஸ் பார்க்கலாம், டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், மெண்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும், உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த டைம்லியாக சால்வ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்குது. சைலத்தோட நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி ப்ராப்பர் எக்ஸாம்ஸ் இருக்கும், ப்ராப்பர் ரிவிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சைலம் தமிழ் பேட்சோட தலை பேட்சோட ஓகே இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்காக தான் இந்த பேட்ச். இதே மாதிரி உங்கள் சீனியர்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் சீனியர்ஸ், இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக தளபதி பேட்சும் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன இருக்காங்க? தளபதி பேட்சும் இருக்காங்க. ஓகே, இது யார் தெரியுமா? எஸ், ஆல் இந்தியா லெவலில் இது வந்து ஃபேமஸ் இல்லை,
அலெக் பாண்டே சார் வந்து ஓகே ஃபிசிக்ஸ் வாலான்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். ஃபிசிக்ஸ் வாலா இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன், எஜுகேஷனல் ரெவல்யூஷன் கொண்டு வந்தார். அண்ட் சைலம் அண்ட் ஃபிசிக்ஸ் வாலா இங்கே வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அதோட பெனிஃபிட் அங்கே ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம் சீரீஸ் எல்லாம் சைலத்தோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆக்சசிபிளாக இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், என்ன மைண்ட் மேப்ஸ் ஆகட்டும், ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட எல்லாம் பெனிஃபிட்டு யாருக்கு? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஓகே, நான் த கேம்பஸ் இஸ் இன் கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருக்காங்க. ரெடியா? ஓகே, த கோர்ஸ், எஸ், திஸ் இஸ் த கோர்ஸ். உங்களுக்கான டெடிக்கேட்டட் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்ஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை இதை பற்றி ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கால் த நம்பர் 8129 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். யூ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ் அண்ட் முடிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். காசு இல்லை. ஓகே, எது இம்பார்ட்டன்ட்? டைம் தான் இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் மணின்னு சொல்லுவான். ஸோ டைமை கோட்டை விட்டுறாதீங்க. இந்த மாதம் முடியாது, அடுத்த மாதம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைம் தான் உங்களுக்கு போகுது, அந்த ப்ரிப்பரேஷன் டைம் போகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சீனியர்ஸுக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸுக்காக கோர்ஸோட பேர் தான் தளபதி கோர்ஸ். சேம் நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ கடைசியில் நம்ம சைலத்தோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமில் இருக்குங்க. இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப், நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. நான் சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு. பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறதும் தப்பு தான். இந்த மாதிரி ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணலைன்னா கூட நம்ம வந்து இந்த சொசைட்டிலிருந்து வெளியாகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். நமக்கு என்னென்ன தேவை? இப்போதைக்கு நீங்கள் யார்? ஸ்டூடெண்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி எல்லாம் எதுக்காக? அது உங்கள் எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக இருக்கணும். ஓகே, தேவையில்லாத மாடலிங் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அந்த இன்டெப்த்தாக நாலேஜ் தேவையில்லை. ஓகே, சினிமா பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக நாலேஜ் தேவையில்லை. அதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகே, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. பட் அது வந்து நம்ம லைஃப் ஆகக்கூடாது இல்லை, அது நம்ம ப்ரையாரிட்டி ஆகக்கூடாது இல்லை. நம்ம ப்ரையாரிட்டி என்ன? இப்போது படிக்கிறது தான். ஸோ அதில் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபீட்பேக், உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வித் திஸ் நாட் நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஓகே சைனிங் ஆஃப் பண்ணுறேன். எகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் 10th ஒரு பெரிய ட்ரான்சிஷன் நடத்தி 11th வந்திருக்கீங்க. அந்த சந்தோஷம், அந்த எக்ஸைட்மெண்ட்டு அது வந்து இருக்கணும். ஆனால் அதே சமயம் ஷாக்கிங்காகவோ சர்ப்ரைசிங்காகவோ இருக்கக்கூடாது இல்லை. உங்கள் 11th பயணம் அண்ட் 12th பயணம், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இன்னொரு செஷனில் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? சரி, டேக் கேர், பாய்.